ஊர்லேருந்து வந்ததும் வராததுமா நம்ம வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வீடு அவ்வளோ அழகாக இருந்தது. சரி கடகடான்னு க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பார்த்தா மனசே கேட்கல. அதுக்கப்புறம் கிச்சனை க்ளீன் பண்ணி இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசே நிம்மதியாச்சு. அப்பாடா இப்போ தான் நம்ம கிச்சன் மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு நிம்மதியே வந்தது. அதுக்கப்புறம் சரி எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் திருப்தியாக சமைச்சிடலாம் அப்படின்னு சமைக்க ஆரம்பிச்சாச்சு. சமைச்சா இன்னைக்கு ஊர்லேருந்து முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். முருங்கைக்கீரை முருங்கைக்காய் அதனால் சரி அதை வச்சு பருப்பு குழம்பும் முருங்கைக்கீரையும் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதை வச்சு சிம்பிளாக இன்றைக்கி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சாப்பிட்டோம். இருந்தாலும் எங்கள் அம்மா மாதிரி லெவலுக்கு முருங்கைக்கீரை எனக்கு செய்ய தெரில. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். சரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கியே வா உனக்கு நீ வேலை செஞ்ச விதத்தை பாராட்டும் விதமாக உனக்கு வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் வா கிளம்பலாம் அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு கையில் என்ன வச்சுருக்க அப்படின்னு பார்த்தா ரெயின் கோட்டு தான். ஏன்னா மழை பெய்கிற மாதிரி இருந்தது. சரி எதுக்கும் ரெயின் கோட் வச்சுக்கலாமே அப்படின்னு அந்த மழையிலையும் நாங்கள் மழை பெய்கிற மாதிரி இருந்தாலும் கூப்பிட்டு போகிறேன்ட்டாங்க. சரின்னு கிளம்பி போனால் அங்கே மழை. சரின்னு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தோம். மழை விடுமான்னு பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தா மழை விடுற மாதிரி தெரியல. செம மழை. மேலே இருந்த ஒரு போர்டுனால நாங்கள் நின்ன இடம் மட்டும் நனையலை. ஏதோ நமக்கு நனையாமல் நிற்கிற மாதிரி ஒரு இடம் கிடச்சிதான்னு நின்றுட்டு இருந்து அதுக்கப்புறம் கடைக்கு கிளம்பியாச்சு. கிளம்புனா போனோடனே அங்கே ஏசியில் குளிர் தாங்கலை. சரி முதல்ல சூப்பு வாங்கி குடிப்போம் அப்படின்னு சூப்பை தான் வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். சூடாக சூப்பு குடித்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. ஏன்னா நல்லா தொப்பெல்லாம் நனைஞ்சாச்சு. அப்புறம் மறுபடியும் அங்கே சூப்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் ஷாப்பிங் ஆரம்பிச்சிட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. தொடர்ந்து நம்ம சேனலை பக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.